ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சேனல் மூலமாக நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கவலைகள், இதெல்லாம் உடைச்செறியணும், எப்படா உடைச்செறியலாம் சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு உங்களை செயல்படுத்த விடாம ஒரு பொட்டிக்குள்ள அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க. மனசுக்குள்ள அவ்வளோ ஆசைகள், அவ்வளோ எண்ணங்களை நீங்க உங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிருக்கீங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய ஆளுமை, அவர்களுடைய ஆதிக்கம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறது. இந்த கஷ்டம், இந்த கவலை, இந்த போராட்டத்தை சுக்கு நூறாக்கி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். மிதுன ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி என்பது இந்த மாதத்தில் அதிகமாக இருக்க போகிறது. உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள சிக்கல்கள் ரொம்ப பெரிய சிக்கல். எங்கேயுமே உங்களை என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 10,000 ரூபா கையில் வந்திருக்குன்னா அந்த 10,000 ரூபா எடுத்து ஒரு 5,000 ரூபா செலவழிச்சிட்டு ஒரு 5,000 ரூபா சேமிப்பில் வைப்போன்னு தான் நினைப்பீங்க. எங்கேருந்து தான் வருவான்னு தெரியல வில்லன். ஒன்று, இந்த வில்லன் எப்படி வர்றான்னா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுத்துட்றான், இல்லைன்னா ஏதாவது ஒரு விரைய செலவை கொடுத்துட்றான். அப்போ சேமிப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க முடியல, சேமிப்புக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்க முடியலன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு குமுறல் இருந்துக்கிட்டே இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்குறான், எய்த்த வீட்டுக்காரன் வீடு வாங்குறான், ஆனால் நம்ம மட்டும் கடனை மட்டும் தான் வாங்குறோம். எப்படி கடனை மட்டும்தான் வாங்குறோம் அப்படிங்கிற கவலையுடன் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள போறீங்க. பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு. இந்த மாதம் குறைஞ்சது உங்களுடைய சம்பளம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக நீங்கள் 1,00,000 ரூபா சம்பாதிக்கீங்க, இல்லை ஒரு அப்ராச்மெண்ட்டாக ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கீங்கன்னா ஒரு 20% நீங்கள் சேமிப்பில் எடுத்து வைப்பீங்க. அப்படியே ஒரு உண்டியல் காசை வாங்கி வச்சு பணத்தை போட ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய சேமிப்பை தொடங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அடுத்த வருடம் இதே மாதம் வரும்பொழுது உங்களுடைய சம்பள தொகை எவ்வளவோ அதில் 5 மடங்கு உங்களுடைய சேமிப்பாக இருக்கும். நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். மேக்ஸிமம் ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, எல்லாமே கிரகத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா நம்ம நல்லா வாட்ச் பண்ணியிருப்பீங்க, நம்மளை ரெகுலராக வீடியோ பார்க்குற மிதுன ராசிக்காரங்களுக்கு தெரியும். ஓகேவா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு ஓரளவுக்கு தான் புரியும். ஆனால் மாதம் மாதம் எல்லா நாடுகளிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் இருந்தும், எல்லா ஊர்களிலிருந்தும் நமக்கு ஆதரவு கொடுத்து வருகின்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா தெரியும். சேமிப்புங்கிற விஷயத்தை நம்ம அதிகமாக மிதுன ராசிக்கு பயன்படுத்தின கிடையாது. ஆனால் இந்த மாத பலனில், இந்த வருஷத்தில் அக்டோபர் மாதத்தில் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு சேமிப்பு துவங்கும் பொழுது உறுதியாக மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. கடன் சுமையிலிருந்து மீளுவதற்கான பாக்கியம் உண்டு. இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விதமான முயற்சியுமே வெற்றியை கொடுக்க போகுது, முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. உங்களை விட வயது குறைந்த இளைய சகோதர சகோதரிகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. உங்கள் கூட வேலை பார்க்குற கம்பெனி, நீங்கள் வேலை பார்க்குறீங்களா உங்கள் கம்பெனியில், அந்த கம்பெனியில் உங்கள் கூட உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அல்ல சக நண்பர்களாக, அதாவது சக தோழர்களாக இருக்கட்டும், தோழிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நிறையா நபர்கள் தனக்குள்ள ஒரு டீம் அமைச்சுக்கிட்டு உங்களை லாக் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் தான் ஒரு டீமாக இருக்கீங்கன்னா அந்த பக்கம் 15 பேர் ஒரு டீமாக அமைச்சுக்கிட்டு உங்களை லாக் பண்ணலாம். அப்போ எதிராளிகளை எப்படி சமாளிப்பது,
அந்த எதிராளிகளில் உள்ள அத்தனை பேருமே உங்கள் கூட உள்ள துரோகிகள் தான். உங்கள் கூட இருந்து தான் வெளியே போன துரோகிகள் தான். அப்புறம் அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? நம்மளுடைய ப்ளஸ்ஸும் மைனஸையும் புரிஞ்சுக்கிட்டாங்களே, இவங்க நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பம். நீங்கள் அந்த 15 பேர் ஒரு 20 பேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 20 பேரும் 15 பேரும் அந்த இடத்த போய் அடைய, அதாவது உயர்ந்த இடத்த போய் அடையிறதுக்கு யார் ஒரு மிகப்பெரிய ஏணியாக இருந்தாங்கன்னா நீங்கள் தான் இருந்தீங்க. அப்போ ஏணியை எட்டி உதைச்சிட்டு அவங்க உயரத்தில் உட்காந்துட்டு ஆட்டம் போடுறாங்களே அப்படிங்கிற மனக்கவலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த இரக்கமற்ற நபர்களுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு. அப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற போகுது. நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பெண்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதில் நிதானம் தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை போய் விட்டுரும். ஓகேவா? இங்கே சுக்கிரன் இந்த பக்கம் கொடுக்காருன்னா சுக்கிரன் அந்த பக்கம் ஒரு வச்சு செய்வாங்க. அப்போ நீங்கள் மிதுன ராசி பெண்களாகவே இருந்தாலும் உங்கள் கூட இருக்க சக தோழிகள்கிட்ட பெண்களிடம் வார்த்தையில் கவனம் தேவை. அவங்க சொல்கிறத முழுசாக நம்பி எதுவும் செஞ்சிடக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ மிதுன ராசிக்காரங்க இந்த சின்ன சின்ன சிக்கல்லேருந்து வெளியே வருவதற்கு, இதிலேருந்து ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கு என்ன வழிபாடு பின்பற்ற வேண்டும் என்றால், சிவன் கோவிலில் உள்ள கால பைரவரை போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் லைஃப் இந்த மாதம் அக்டோபர் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் கால பைரவர் மூலமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். நேர்களே, இப்போ வரை நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம சொன்ன வழிபாடை ஃபுல்லாக மனசார செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்குமே ஒவ்வொரு விதமான வழிபாடு சொல்லியிருக்கோம். இது இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இப்போ சொல்லணுங்கிறத, இந்த மாதத்தில் சொல்லணுங்கிறத நமக்கு கொடுத்துருக்கு. அதை நம்ம சொல்கிறேன். அப்போ நீங்கள் இந்த வழிபாடை மனசார செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் வரும். இது பார்த்திங்கன்னா பொது பலன்களே 20% உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ். அது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் 20% தான். மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ராசின்னு உங்கள் ராசியை பற்றி சொல்லியிருக்கோம்னா, உங்கள் ராசியில் கோடான கோடி நபர்கள் இருக்கீங்க. ஒவ்வொரு நபர்களுமே ஒவ்வொரு வருஷத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொரு மாதத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொரு ஊரில் பிறந்திருப்பீங்க. அப்போ எல்லாருக்குமே இது அப்படியே லைஃப்பை மாற்றம் கொண்டு வந்துருமா? எல்லாருக்குமே அதே கஷ்டத்தை கொண்டு வந்துருமானா கிடையவே கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளையோ அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளையோ நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நம்மளுடைய கம்பெனியிலேருந்து உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் எப்போது என்னை காண்டாக்ட் பண்ண முடியும், எப்பொழுது தெரிஞ்சுக்கலாங்கிறத உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் நான் தெளிவாக சொல்ல தயாராக இருக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஓகேவா? உங்களுக்கான பதில்கள் தெளிவாக சொல்லப்படும். உங்களுக்கான வழிபாடு எடுத்து கொடுக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியம், சூழ்நிலைகள் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் விருப்பப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். ஓகேவா? மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்கை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோங்க. அவங்களுமே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலமாக உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.